போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, எக்ஸாமுக்கு படிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட் 7 பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கு எல்லாருமே நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை வந்து நோட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவோம். சரிங்களா? உங்களுக்கு மெட்டீரியலாகவே அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் பொதுத்தமிழில் யூனிட் 5 அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் 1 இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் உவமை தொடர் அதுதான். சரிங்களா? அந்த டாப்பிக்கில் இருந்தால் பார்க்க போகிறோம். உவமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருந்ததில் அதில் கூட கொஸ்டின்ஸ் வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 குரூப் 4 நடந்துச்சு, குரூப் 2 நடந்துச்சு. அதில் வந்து குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா புக்கில் 2 கேள்வி இருந்துச்சு, ஒரு கேள்வி அவுட் சோர்ஸ் போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கொஷின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் போச்சு, ஒரு இது வந்து புக்கில் இருந்துச்சு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதை தான் வந்து நான் அவங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 கொஷின்ஸ் வந்து இந்த உவமைக்கு மட்டுமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை ஒரு 4 கிளாஸை நம்ம வந்து எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அது இல்லாமல் இந்த இதில் வந்து உவமை அப்படிங்கிறதுல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து ரிப்பீட்டடாக நிறையா கொஷின்ஸ் வரும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ட்ரிக்கராக வச்சு தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதாவது எப்படி ஆப்ஷனை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து அதை வந்து எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த கொஷின்ஸ். அதுவும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ப்ரூஃப் வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th 8th மொத்தம் 6th 7th 8th அதில் வந்து 7th 8th வந்து இதில் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து எப்படிலாம் இருக்குது, அது ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸில் வந்து ஒரு 75 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அவுட் சோர்ஸ்லேயும் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அதுக்கான இதுவும் நான் இந்த இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் இப்போ நான் கிளாஸ் நடத்த போகிறதுக்கானது வந்து டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து ஒரு 50 கேள்வி நான் வந்து இது கீழே வச்சுருக்கேன். அதையுமே நீங்கள் அடித்து பாருங்கள். ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு கொஸ்டின் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து காதால் கேட்டால் போதும். சரிங்களா? காதால் கேட்டுக்கிட்டாலே போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதால் கேட்டுட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு அடித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மறக்காது. சரிங்களா? அதனால் இப்போ வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். 1 மணி நேரம் படித்தாலே போதும். ஓகேவா? அதான் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான், சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். சரிங்களா? எடுத்தோடனே நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து பெருசாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எங்கள் கூடவே வாங்க. நீங்கள் எதையுமே கவலைப்பட வேண்டாம். இந்த மெட்டீரியலையும் ஃபாலோ பண்ணணும் அது இதுலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் கரெக்டாக கூடவே வந்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ 7th நியூ புக்கில் இருக்கிறது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா தான். இப்போ இதிலே வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குரியதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எனது என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தாது தான் அவங்க தாய். நம்ம தாய் வந்து எப்படி வந்து காத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னா, கண்ணை இமை பாதுகாப்பது போல். சரிங்களா? அந்த கண்ணுக்கு வந்து இமை தான். சரிங்களா? கண்ணை விட அந்த இமை தான், அந்த கண்ணை வந்து எதுவும் ஆகக்கூடாமல் இமை தான் பாதுகாக்கும். அதே மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு மகனையோ ஒரு மகளையோ இமை மாதிரி பாதுகாத்து வளர்த்துருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று என்னன்னா, நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம். சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஞ்சி தின்ற குரங்கு போல், அதுக்கப்புறம் நகமும் சதையும் போல். நகமும் சதையும் போல் தான் ஆன்சர். ஓகேங்களா? நகமும் சதையும் எப்படி வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கு, அதே மாதிரி அவங்க தோழி வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. அதாவது அவங்களோட புகழ். இப்போ திருவள்ளுவர் இப்போ வந்து ஒரு உள்ளங்கையில் நெல்லிக்காய் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? அது வந்து எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நெல்லிக்கனியில் இருந்தால் அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய தானே செய்யும். அதே மாதிரி திருவள்ளுவரோட புகழ் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அவர் இந்த எல்லா இடத்துலையுமே திருக்குறள் வந்து இருக்குது. திருக்குறள்லாம் இப்போ வந்து திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திருவள்ளுவரோட புகழ் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது. 4th ஒன் பாருங்கள், அப்துல் கலாம்
புகழ் டேஸ் எங்கும், அதாவது அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு பெரிய இப்போ கார்த்திகை தீபம்லாம் பார்த்துருக்கீங்க, அதை நம்ம கீழேருந்து பார்த்தா அந்த மலையில் ஒரு சின்ன ஒளி தான் சரிங்களா. அந்த மலையில் ஏற்றுறது வந்து எப்படி அது விளக்கோடது வந்து பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி தான் அந்த அப்துல் கலாமோட புகழ் வந்து அந்த குன்றின் அந்த மலை மேலே விட்ட விளக்கு போல் உலகெங்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது பார்த்திங்கன்னா, சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எப்படி மனசில் பசுமரத்தாணினா எப்படி பசுமரத்தாணினா இந்த இளம் அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பசுமரத்தாணி போல் அப்படின்னா நல்ல பசுமையான நிகழ்வுகளை வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியானது தான் சரிங்களா, பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க. அந்த அவுட் சோர்ஸில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 7th புக்கில் அடுத்து 8th புக்கு பார்த்திங்கன்னா ஊமை தொடர்கள். அதில் பார்க்கும்போது நம்ம பேச்சுலேயுமே எழுத்துலையும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம தொடர்களாக எளிதாக பயன்படுத்துவோம் சரிங்களா. அந்த தொடர்களை தான் என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், அந்த நிறுத்தற் குறியீடு அதிலலாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் வந்து நம்ம படிக்காமல் போயிட்டோன்னா அந்த இதை ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ரூல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஓமை தொடர்கள்லாம் என்ன அப்படின்னா பேச்சுலையுமே எழுத்துலையுமே எளிதாக ஒரு விஷயத்தை வந்து விளக்குவதற்கு சில தொடர்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அதுதான் ஊமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் அது போல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு ஊமை தொடருக்கும் ஒரு தனி ஒரு பொருள் இருக்கும் சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க 8th புக்கில் மடை திறந்த வெள்ளம் போல். மடையில் வந்து இப்படி ஒரு மடையில் வந்து வெள்ளம் வந்து அப்படியே வந்துருச்சுன்னா அப்படியே அடித்து அப்படியே ஃபுல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடும், அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது, அடித்து அப்படியே ஃபுல்லாத்தையும் இது பண்ணிடும். அதான் தடையின்றி மிகுதியாக அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வரும் சரிங்களா. அடுத்து திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்து எப்படி வந்துடுவாங்க. இப்போ ஒரு கோயில் பொங்கல்னால் அப்படியே மடையாக மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆரவாரம் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. நெல்லிக்காயை வந்து வச்சா நம்மளுக்கு வெளிப்படையாக தான் நம்மளுக்கு தெரியும், வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது அனைவருக்கும் விளங்குமாமா. அவங்களோட பாடல்கள் வந்து எல்லாமே ஈஸியாக புரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஊமை தொடர்களோட பொருள் என்ன அப்படின்னா அதே தான் சரிங்களா. இது வந்து நம்ம அடுத்து வந்து பாருங்கள், மொதல் 2 பார்த்துட்டோம். 3வது பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா இப்போ வந்து இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா ஒரு காக்கா வந்து உட்காருது சரிங்களா. காக்கா வந்து உட்காந்தா அது தற்செயலாக தான் நடக்குது. காக்கா உட்காருது, தற்செயலாக ஒரு பழம் வந்து விழுது. அது ஒரு தற்செயல் நிகழ்வு தான் சரியா, தற்செயலாக நடந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னா எப்படி எதிர்பாராமல் திடீர்னு என்ன வந்துருச்சு, பூதம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா. கிணத்த வெட்டும் போது என்ன பண்ணாங்க, கிணத்த நார்மலாக வெட்டிகிட்டு இருக்காங்க, கிணத்த வெட்டிகிட்டு இருக்கும் போது எதிர்பார என்ன வந்துருச்சு, பூதம் வந்துருச்சு சரிங்களா. கிணற வெட்டும் போது அது ஒரு எதிர்பாராமல் நடந்தது. எதிர்பாராமல் நம்ம திடீர்னு ஒரு பூதம் வந்தால் எப்படி நம்மளுக்கு பயந்து அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சரிங்களா. பசுமரத்தாணி போல் அப்படிங்கிறது எளிதில் மனதில் அது பதியும், அது வந்து ஈஸி தான். அதே மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, பயனற்ற செயல் சரியா. அது வந்து ஒரு பயனற்ற செயல் தான் சரிங்களா. அந்த இறைத்த நீர் போல விழலுக்குன்னா அது என்னது, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதுக்கு வந்து நீர் இறைச்சி என்ன அப்படிங்கிற மாதிரி பயனற்ற செயல். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்னது, ஒற்றுமையின்மை. அதாவது நெல்லிக்காயோட மூட்டையை வந்து கொட்டினார் போல் சரிங்களா. இப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து கொண்டு வராங்க, யாராவது ஒருத்தவங்க கொண்டு வந்து மூட்டையை அப்படியே தூக்கி போட்டாங்க, நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க, ஒரு ஒற்றுமையின்மை அப்படின்னு. அப்புறம் குன்றின் மேலிட்ட விளக்கை போலனா புகழ் சரிங்களா. அப்புறம் வேலியை பயிரை மேய்ந்தது போலனா, இப்போ அந்த வேலி இருக்குது, இப்போ ஒரு வேலி நம்ம எதுக்கு போடுறோம், வேலிங்கிறதே நம்ம வந்து அந்த பயிரை மேயாமல் இருக்கிறதுக்கு தான். எந்த செடியும் எந்த ஒரு ஆடு மாடு விலங்குகள் மேயாமல் இருக்கிறதான் போடுறோம். அப்போ அந்த வேலி என்ன பண்ணுது, அதோட கடமையை வந்து அது மேய விட்டுருது, கடமை தவறிடுது, அது ஒரு துரோகம் மாதிரி தான் சரிங்களா. அதுக்கப்புறம் பால், இது என்னது, பழம் நழுவி பாலில் விழுந்தது போலனா இன்பம் மிகுதி, அது ஒரு இன்பம் தான் சரிங்களா. அது ஒரு இன்ப மிகுதியால் பழம் அப்படியே வழுகி வந்துடுது பாலில். உடலும் உயிரும் போலனா ஒற்றுமையாக இருக்கிறது. கிணற்று தவளை போலனா கிணத்துக்குள்ளே இருக்கிறது, கிணத்துக்குள்ளேயே தவளை உட்காந்துக்கிட்டு வெளியே எதுவுமே தெரியாது, கிணத்துக்குள்ளேயே அப்படியே. இப்போ கிணத்துக்குள்ளே ஒன்று போட்டால் எப்படி இருக்கும், அது வாட்டில் அப்படியே இருக்கும், வெளி உலகம் அறியாமல், அந்த மாதிரி போட்ட இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் வெளி உலகம் அறியாமை
செந்தமிழும் சுவையும் போலனா ஒற்றுமை. சரிங்களா, இதுவுமே தமிழ்னாலே ஒரு சுவை மிக்கது, அது ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா, இப்போ உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது என்னது? ஒற்றுமை. சரியா, உடலும் உயிரும் போலங்கிறது ஒற்றுமை. அதுக்கப்புறம் திரும்பி அதான் கேட்குறாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உடலும் உயிரும் போலங்கிறது இணை பிரியாமை. இணை பிரியாமை அப்படிங்கிறதும் ஒற்றுமையாமல், ஒற்றுமையாக இருந்தால் இணை பிரியவே மாட்டாங்க. அப்புறம் பாருங்கள், இதிலே ஒரு கொஸ்டினே 3 வேரியேஷனில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒன்றிய துணை. நம்மளுக்கு உடலும் உயிரோங்க இருக்கவங்க எப்போயுமே நம்ம கூட துணையாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க, என்றைக்குமே பிரியாமல் இருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது தடையின்றி மிகுதியாக அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல. சரிங்களா, அதுக்கப்புறம் 2022 குரூப் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையை தான் குறிக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். அதாவது பாரதியோட பாடல்கள் எப்படி இருக்குது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும், வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து தெளிவாக இருக்கும். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். சரிங்களா, உள்ளங்கையில் வச்சு அப்படி பார்த்தா நல்லா தெளிவாக தெரியுது நம்மளுக்கு நெல்லிக்காய். சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது, அது ஒரு தற்செயலான நிகழ்வு தான். ஓகேங்களா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம். சரிங்களா, அதுக்கப்புறம் பசுமரத்தாணி போல் இதெல்லாம் ஈஸி தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓரளவு பேசிக் நம்ம எல்லாமே நம்மளுக்கு அதை பார்த்தனையுமே ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த அவுட் சோர்ஸில் மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து யோசித்து திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்கிறேன். விழலுக்கு இறைத்த நீர் போல், இந்த இதுக்கு என்ன பொருள்னா பயனற்ற செயல், தேவையில்லாத இது. ஓகேங்களா, இதை பாருங்கள், அதிலே வந்து எப்படி கேட்டிருக்காங்க, உவமை கூறும் பொருத்தமான பொருளை மட்டும் எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. பயனின்மை பயனற்ற எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை இல்லை என்ன சொல்கிறாங்க, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை. சரிங்களா, ஒரு ஒற்றுமையின்மையோட செயலை தான் அது வந்து இது. வேலியே பயிரை மேய்ந்தது போலனா கடமை தவறுதல். ஓகேங்களா, பழம் நழுவி பாலில் விழுந்தது என்னது? இரட்டிப்பு நிகழ்ச்சி. அதாவது ஒரு 2 அப்படியே மகிழ்ச்சி, ரொம்ப அதிக மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா, அப்படியே ஒரு பழமும் பாலும் ரெண்டும் சேர்ந்தது 2 மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடலும் உயிரும் போலங்கிறது ஒற்றுமை. அதுக்கப்புறம் உடலும் உயிரும் போல் இணை பிரியாமை. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக தான் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே பார்த்துட்டு போங்க. எங்களா எப்போயுமே எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது எதுக்குன்னா அந்த கொஸ்டினோட எப்படி அவங்க கேட்குறாங்க அந்த விதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, கிணற்று தவளை போல அப்படிங்கிறது உலக அறிவின்மை. சரியா, அதுக்கப்புறம் வந்து திரும்பியாக தான் கிணற்று தவளை போலங்கிறது அறியாமை அறியின்மை எல்லாமே ஒன்று தான். அறியாமை நிகழ்வு இது எல்லாமே. அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பியாக தான் கேட்டிருக்காங்க, கிணற்று தவளை போல அப்படிங்கிறது அறியாமை. சரிங்களா, அதுக்கப்புறம் உலக நிலைகளை அறியாதிருத்தல். அதை பாருங்கள், கொஸ்டினை வந்து ஆன்சரை வந்து கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க, கிணற்று தவளை போல. சரிங்களா, அதுக்கப்புறம் கண்ணை இமை காப்பது போலங்கிறது பாதுகாப்பு. பசுமரத்தாணி போலங்கிறது எளிதில் மனதில் பதிதல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க குன்றிலிட்ட விளக்கு போல அப்படிங்கிறது என்னது? பரவிய புகழ். சரிங்களா, வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. சரிங்களா, கிணற்று தவளை போல அப்படிங்கிறது என்னது? அறியாமை நிகழ்வு. சரிங்க, இப்போ வந்து அவுட் சோர்ஸ் பார்ப்போம். அவுட் சோர்ஸில் பாருங்கள், அத்தி பூத்தார் போல அப்படின்னா அந்த அத்தி பூத்தார் போலங்கிறது என்ன சொல்லுவாங்க? நம்ம பேச்சு வழக்கில் நம்ம அதிகமாக வந்து நம்ம யாராவது வந்து என்ன அத்தி பூத்தாப்பில் இருக்குது அப்படி அரிதாக ஒரு விஷயம் ரேராக நடக்கிறது. சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ அரிது அப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், ஒரு அருமை அவன் இந்த உலகத்தில் பிறந்தது அத்தி பூத்தார் போல் அரிதான ஒன்று. சரியா, நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அரிதான விஷயம். சரிங்களா, அதுதான் அத்தி பூத்தார் போல அப்படின்றாங்க. அப்புறம் அச்சில் வார்த்தார் போலனா இப்போ இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கோலம் வரைகிறோம். கோலத்தை வந்து நம்ம கையிட்ட போடுறதுக்கும் அந்த அச்சில் வச்சு போடுறதுக்கு அப்படியே ஒற்றுமையாக ஒன்றா அழகாக இருக்கும். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சில் வார்த்தார் போனால் ஒரே மாதிரி ஒன்று போல் இருக்கும்.
இப்போ அச்சியில் வச்ச கோலத்துக்கும் நீங்கள் கையில் போடுற கோலத்துக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. அது அப்படியே ஒன்றுவோல இருக்கும், எந்த பிசுறும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். அதான் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இரு சகோதரர்களும் எப்படி இருக்காங்க, அப்படியே அச்சசலாக இருக்காங்க. அச்சு மாதிரி அப்படியே அச்சாக எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அச்சில் வார்த்தால் போல் ஒரே மாதிரி அச்சசலாக இருக்காங்க. அதான் அச்சில் வார்த்தால் போல். ஓகேங்களா. அடுத்து அடியற்ற மரம் போல். இப்போ வந்து அடியற்ற மரம்னா ஏற்கனவே அந்த மரம் வந்து என்னது, இடி நிறைய இடித்து நிறைய எல்லாம் பண்ணி அதை அப்படியே விழுது. சரிங்களா. அடியற்ற மரம் போலனா விழுந்துடும். அவனது வாழ்க்கை வந்து திடீரென அடியற்ற மரம் போல் விழுந்து போச்சு. அடியற்ற மரம் ஏற்கனவே அடிபட்ட மரம் வந்து என்னவாயிரும், வேகமாகவே விழுந்துடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த அணி வகுத்தார் போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அணினா என்னது, வரிசை. சரிங்களா. அணினா என்னது, வரிசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம எங்கே போவோம், அணினாலே ஒழுக்கம். ஸ்கூல் பசங்களாம் இப்போ எந்த இடத்துலனாலுமே ஒரு அணி வகுப்பு. இப்போ நம்ம குடியரசு தின விழாவில் கூட அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வீரர்கள் வந்து எப்படி போவாங்க, அப்படியே அணிவகுப்பு எடுத்து ஒன்றுவோல போவாங்க. அது ஒரு ஒழுக்கமான ஒரு செயல் தான். அதை தான் சொல்கிறாங்க. அணினா ஒழுங்கு, அணி வகுத்தார் போலங்கிறது ஒழுக்கமான ஒரு செயலை குறிக்கிது. சரிங்களா. பள்ளி மாணவர்கள் அணி வகுத்தார் போல் வரிசையாக போகிறாங்க, நிற்கிறாங்க. அடுத்து அழுத பிள்ளைக்கு வாழை போல். சரிங்களா. அதாவது இப்போ ஒரு பிள்ளை அழுதுட்டுருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏதாவது ஒரு ஏமாற்றி அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டுவோம், இல்லை ஏதாவது பண்ணுவோம். அதை தான் சொல்கிறாங்க. ஏமாற்றி கொடுத்து சாப்பாடு எப்படியாவது என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம்ல. அதான் அதை சமாதானப்படுத்துறதுக்கு பண்ணுறது ஏமாத்துறது. அழுத பிள்ளைனாலே ஏமாற்றி தான் நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிறது. அடுத்தது காட்டும் பளிங்கி போல் அப்படின்னா என்னது, இப்போ பளிங்கி கல்லில் ஒரு நல்ல பளிச்சுன்னு பளிங்கி கல் இருக்குது. அது நம்மளுக்கு என்ன காட்டும், இப்போ தண்ணியே எடுத்துனோன்னா நம்மளோட உருவம் தான் அதில் தெரியும். சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இதுதான் அப்படியே அதில் தெரியும். அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அவனது மனம் அடுத்தது காட்டும் பளிங்கி போல் வெளிப்படையாக இருந்தது. அப்படியே வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஒரு பளிங்கி தரையில் போனாலும் தண்ணியில் இருந்தாலும் அப்போ வெளிப்படையாக நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து அன்றலர்ந்த மலர் போல். அதாவது அன்றலர்ந்த மலர் போனால் புத்துணர்ச்சி. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா என்ன சொல்கிறாங்க, காலையில் வந்து சூரியனை பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அவளோட முகம் வந்து அப்படியே மலர். அதாவது இப்போ காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக காலையில் எந்திரிக்கிறோம். சரிங்களா. மலர்ந்த அப்படின்றதுனாலே மலர் போலனாலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தானே காலையில் எந்திரிக்கிறப்போ நம்ம வந்து எந்திரிச்சனவே சூரியன் முகத்தில் முறிச்சோம்னா அந்த நம்மளுக்கு சூரிய சக்தி நம்மளுக்கு வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம எந்திரிச்சனே அது நம்ம உடம்புல பட்டாலே. அதுக்காண்டி 8 மணி அந்த மாதிரி எந்திரிச்சிருக்கக்கூடாது. 8 மணிலாம் அது வந்து அந்த வெயிலெலாம் நல்லது கிடையாது. காலையில் ஏர்லி அந்த சூரியன் வந்ததையும் நம்மளுக்கு அது பட்டோம்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ரெஃப்ரெஷ், அந்த நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அன்றலர்ந்த மலர் போலனா அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான். சரிங்களா. அடுத்து அலையில் சிக்கிய துரும்பு போல். இப்போ அலை ஃபோர்ஸாக நடக்குது, ஃபோர்ஸாக அலை வருது. அப்படி அலை வரும்போது அது நம்மளுக்கு என்னது, ஒரு துன்பம் தானே. என்றைக்குமே ஒரு அலையில் வந்து ஒரு சின்ன துரும்பு போனால் அது திரும்ப வருமா, துன்பம் தான். தேடி தொலைஞ்சது போல தான். இப்போ துரும்பு போல் சுழன்றி அது போயிடும். அது வந்து துன்பமான செயல். அடுத்த அழலில் விழுந்த புழு போல். புழு வந்து என்னது, ஒரு நெருப்பில் புழு இப்போ போகுது, விழுந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளோ வேதனை, அப்படியே துடிக்கும் அந்த புழு. அப்படியே இப்போ நம்ம ஒரு புழுவை லைட்டாக நம்ம ஒரு குச்சியை வச்சு இது பண்ணாலே அப்படியே துடிச்சு அப்படியே சுருண்டுரும்ல, பார்த்துருக்கீங்க. அது அப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த வேதனை தான், அது ஒரு வேதனையான விஷயம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அனலில் பட்ட புழு போல். அனல்னாலும் நெருப்பு தான். சரிங்களா. அந்த இது பட்ட போனால் அதுவுமே துன்பம் தான். சரிங்களா. அதாவது துன்பம் கண்டு உருகி அப்படியே என்ன ஆகிரும், அந்த புழு அப்படியே உருகிரும். சரிங்களா. அதான் சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு துன்பமான விஷயம். அதுக்கப்புறம் அலையில்லா கடல் போல். கடல் பார்த்திங்கன்னா அப்படியே என்னவாகும், அலையே அடிக்கலைன்னா அந்த அலையோட சத்தம் தான் அந்த கடலுக்கே இது. சரிங்களா. பெரும் ஓசை கொடுக்குறதே அந்த அலை தான். அப்போ அந்த அலையே இல்லைன்னா அந்த கடல் எப்படி இருக்கும், அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே இருக்கும். சரிங்களா. அந்த கிராமம் எப்படி இருக்குது, அலையில்லா கடல் போல் அப்படியே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரை கிணறு தாண்டியவன் போலனா என்ன அப்படின்னா ஆபத்து. அதாவது இப்போ வந்து இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டோம். சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃபீல்டை முடிவு பண்ணிட்டோம். இந்த தடவை நம்ம வந்து என்ன பண்ணணும், 2026 நம்மளோட வெற்றிக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி 1 மணி நேரம் எடுத்து நம்ம படிக்கணும். 1 மணி நேரம் எடுத்து படிச்சுட்டு அதை ப்ராப்பராக கொண்டு போகணும். அதுக்கும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், பாதி இதை தாண்டிட்டு பாதி இதை தாண்டாமல் விட்டால் அப்போ அது என்னது, அது வந்து ஒரு பெரிய என்னது, ஒரு ஆபத்தான விஷயந்தான். பாதி கிணறை தாண்டிட்டு பாதியை தாண்டாமல் விட்டால் அது என்ன ஆகும், நம்ம அந்த கிணத்துக்குள்ளே போய் தான் உழ முடியும்.
அதுதான் அதே மாதிரி தான் சரிங்களா. அப்போ இந்த டிஎன்பிசிங்கிற கடலுக்குள்ளே வந்துட்டா என்னது நீச்சல் அடித்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துடணும். அந்த மாதிரி தான் கிணத்த வந்து ஃபுல்லாக தாண்டிடணும். பாதி இந்த கால் பாதி அங்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இடம் இருக்குது. அது நம்மளுக்கு தான் துன்பமாக வந்து முடியும் சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க, ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா என்னது, அகழ்வார்னா ஒரு நிலம் சரிங்களா. நிலம் என்ன பண்ணுது, நம்ம நிலத்தில் எத்தனை வீடு கட்டுறோம் எல்லாமே தோண்ட தோண்ட அது எவ்வளோ பொறுமையாக இருக்குது. அந்த மாதிரி அகழ்வார் நம்மளை வந்து யார் வந்து என்ன பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிலம் மாதிரி பொறுமையாக இருக்கணும். எத்தனை சிரமம் வந்தாலும் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் ஆற்றில் கரைத்த புளி போல், அதாவது ஆற்றுல புளியை போய் கரைச்சா ஏதாவது பயனா, அதுக்கு ரசம் வச்சாவது ஏதாவது புளி ஏதாவது பயன் இருக்கும். அப்போ அது பயனே இல்லாமல் தான் சரிங்களா. அவனோட ஆலோசனை வந்து ஆற்றில் கரைச்சா புளி மாதிரி பயனின்றி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல் அப்படின்னா எதுவுமே யோசிக்காமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யோசிக்கணும், யோசித்து செஞ்சோன்னா அது ஓகே, அதுக்கு பிறகு யோசித்து அது எந்த ஒரு பயனுமே இல்லது அப்படிங்கிறாங்க. ஆப்பசைத்த குரங்கு போல், இது வந்து இப்போ கூட கேட்டிருந்தாங்க இந்த டிஎன்பிசியில் 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது சரிங்களா. ஆப்பசைத்த குரங்கு போல் அப்படிங்கிறது வேதனை சிக்குதல் சரிங்களா. கடனில் சிக்கியவன் ஆப்பசைத்த குரங்கு போல துடித்தான் சரிங்களா. பெரிய என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடன் வாங்கினவே ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து வேதனை தான் சரிங்களா. அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடி கேட்ட நாகம் போல சரிங்களா. ஒரு வந்து என்ன சொல்கிறாங்க, நாகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சவுண்டு சரிங்களா. ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா நம்ம இடி இடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அப்படியே நடுங்குவோம் சரிங்களா. அதே மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணால் தானே அது வந்து நம்மளுக்கு பயம் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மறுச்சி நடுக்கம்னா பயப்படுறது சரிங்களா. நடுங்கி அப்படியே போலீஸை கண்டதும் குற்றவாளி என்ன பண்ணுவான், அப்படியே பயந்து ஓடுவான். நம்ம தப்பு பண்ணலைன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம், அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைமறை காய் போல மறைந்திருத்தல், அதாவது ஒரு இலைமறை காய் போலனா மறைச்சி விஷயது சரிங்களா. அதாவது ஒரு விஷயத்த மறைச்சி வைக்கிறது, அவன் திட்டத்தை இலைமறை காய் போல மறைத்து வைத்தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது எதுவுமே சொல்லாமல் அவனுக்குள்ளே செய்யுது. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா அப்படியே திருன்னு முழிக்கிறது சரிங்களா. ஒரு மாதிரி உருன்னு பார்க்கறது தான் சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கைவிட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படியே வேதனையாக சோகமாக முழிக்கிறான். என்ன பண்ண ஏது பண்ண ஐயோ அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். அதுக்கப்புறம் இடி விழுந்த மரம் போல் அப்படின்னா அதுவுமே வேதனை தான் சரிங்களா. அப்படியே மனசு இடி வந்து விழுந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்ல, என் மனசுலேயே இடி வந்து விழுந்த மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் சரிங்களா. அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் சரிங்களா. அதாவது கவனம், அதாவது என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரே ஒரு வேலையில் என்னது கவனம் செலுத்தினால் அது அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் இருந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு வேலையில் முழு கவனம் என்ன பண்ணணும். இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உரலில் போட்டு அவளை இடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலே தான் கவனம் செலுத்தி இடிச்சுக்கிட்டே இருந்து மாவாக்குற வரைக்கும் பொறுமையாக இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா. முழு கவனத்தையும் அதில் தான் வச்சுருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பக்குவம் வராது. அதே மாதிரி தான் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அதிலே ஃபோக்கஸ் பண்ணி போகணும் சரிங்களா. ஒரே வேலைக்கே முழு கவனம் செலுத்தினா அது கரெக்டாக சக்ஸஸில் தான் முடியும் சரிங்களா. அதுதான் வந்து கவனம். அதை அவளை நினைத்து அவளை நினைக்கும் போது அப்படியே கவனமாக இடித்து ஆட்டணும் உரலில் அப்படிங்க வச்சுக்கோங்க, கவனம் சரிங்களா. உள்ளங்கை நெல்லிக்கலை போனோன்னா தெளிவு சரிங்களா. அவங்களோட மனசு எப்பவுமே தெளிவாக இருக்கும், வெளிப்படைத்தன்மை அந்த மாதிரி. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடுக்கைன்னா என்னது, ஆடை சரிங்களா. அதில் என்னதுன்னா ஆதரவு நம்பி இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இல்லாமல் உதவி அவள் இல்லாமல் அவன் உடுக்கை இழந்தவன். அதாவது ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், அவளை நம்பி இருந்துட்டு அவன் இல்லாமல் இப்போ வந்து உடுக்கை எப்படி உடை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உதவியற்று ரொம்ப தனிமரமாக நிற்கிறான் சரிங்களா. நம்புறது ஆதரவு உதவி இதெல்லாம் வந்து அதில் சேர்ந்துருக்கு சரிங்களா. அவங்களோட ஆதரவு அவங்க இல்லாமல் இருக்கிறதான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் உளுத்து போன மரம் போல் அப்படின்னா உளுத்து போய் அதான் சொல்லுவாங்கள்ல, உளுத்து போய் இப்படி திரியிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அது ஒரு வேதனைக்குரிய ஒரு வருத்தமான விஷயம்தான் சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க. தோல்வியால் அவன் உளுத்து போய் அப்படியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து உமையும் சிவனும் போல், அதாவது உமைனா பார்வதி சரிங்களா. அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி நெருக்கமாக நட்பாக இருப்பாங்க சரிங்களா. அதாவது சேர்ந்து இருக்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடும்பு பிடி போல், அதாவது உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ராங்காக உடும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே,
அதுதான் உறுதியாக இருக்கிறது. உயிரும் உடம்பு போல் ஒற்றுமை, நெருக்கம், இணை பிரியாமை எல்லாமே வரும். ஊசியும் நூலும் போல், அதாவது ஊசி நூல் இதில் ரெண்டில் எதாவது ஒன்று இல்லைனாலும் அதோட பயன் இல்லை. அப்போ நெருக்கம், இணை பிரியாமை, சகோதரிகள் வந்து அப்படி இருக்காங்க. ஊமை கண்ட கனவு போல், அதாவது ஊமை கண்ட கனவுனா அவனுக்கு என்னன்னே சொல்ல தெரியாது. இப்போ ஒரு பையன் வந்து அவனுக்கு பேச முடியலன்னா அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அவன் தவிப்பு, அவனால் சொல்ல முடியல அப்படிங்கிற துயரத்தை வந்து வெளிப்படுத்துது. ஓகேவா. எண்ணெய் போல அப்படிங்கிறது ஒளிந்திருத்தல். சரிங்களா. அதாவது கூட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எண்ணெய் போல ஒளிந்து கிடந்தான். சரிங்களா. ஒளிந்து கிடந்தான் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. எண்ணெய் மாதிரி ஒளிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எலிக்கும் பூனைக்கும் போல அப்படிங்கிறது, எலியும் பூனையும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆகவே ஆகாது. சரிங்களா. அது ஒரு பகை தான். சரிங்களா. அதான் சொல்கிறாங்க. விரோதம், பகை, இது எல்லாமே எலி பூனை மாதிரி. அடுத்து ஏழை பெற்ற செல்வம் போலனா மகிழ்ச்சி. அதாவது ஏழையாக உள்ளவங்க அவங்களுக்கு செல்வம் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரிங்களா. முதல் மாத சம்பளத்தை பார்த்தனவே அவங்க முகம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா. அதுக்கப்புறம் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போலனா, இப்போ காலைல எந்திரிக்கும் போது சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எந்திரிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணால் அதனால் எதுவும் பயனா, அந்த சூரியன் நம்மளுக்கு மேலே பட்டு எந்த பயனும் கிடையாது. தான் தாமதம், லேட்டாக எந்திரிச்சு அது என்ன பயனு, சூரியனால் அது நல்ல வெயிலே கிடையாது. 6 மணி 7 மணிக்கு அந்த 7 மணிக்கு முன்னாடி உள்ள வெயில் தான் நல்லது. அப்போ தாமதம், அதுதான். சரிங்களா. கண் பெற்று இழந்தது போல தவிப்பு. சரிங்களா. வாய்ப்பு கிடைச்சும் அதை நம்ம என்ன பண்ணணும், தவற விட்டுட்டாங்க. அது வந்து என்னது, கண் இருந்தும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறது தவிப்பு. அடுத்து கட்டு வித்தை போல அப்படின்னு சொல்கிறாங்க. மாயத்தேரை, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனது திட்டம் கட்டு வித்தை போல மக்களை ஏமாற்றுறது. அதாவது திட்டம் போட்டு ஏமாற்றுவாங்களே, மாய பண்ணி எதையாவது ஏமாற்றுவோம்ல, கட்டு வித்தை காட்டுவோம்ல, அது ஏமாற்றத்தை தான் குறிக்கும். சரிங்களா. கடலில் கரைத்த காயம் போல, அதாவது என்னது, கடலில் கரைத்த புளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் அது வந்து பயனற்றதான். கடல் அவ்வளோ பெரிய கடல், அதில் போய் காயத்தை கரைச்சா எதாவது யூஸ் ஆகுமா, இல்லை. அதான் அங்கேயும் சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை கடலில் கரைத்த அவன் அது எதுக்குமே பயன் இல்லை அப்படின்றது தான். அடுத்து காட்டு தீ போல் அப்படின்னா, இப்போ ஒரு காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு தீலாம் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஒரு இடத்துல லைட்டாக ஏதாவது கங்கு படிச்சினாலே ஒன்று விட்டு ஒன்று அப்படியே பற்றி அப்படியே காடை எரியும். அது மாதிரி வேகமாக பரவும். ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, அப்படியே அவங்க நம்மளை பற்றி அப்படியே ஒரு விஷயம் வந்து அங்கே போய் இன்னொரு கடைசியாக முடியுமோ அது வேறு ஒன்றா ஒரு காட்டு தீ மாதிரி பரவும். அந்த செய்தியை கேட்டு அப்படியே காட்டு தீ மாதிரி கிராமம் ஃபுல்லாக பரவிடும். அவன் நம்ம ஒன்று சொல்லுவோம், அந்த வடிவேலுக்கு அது மாதிரி தான். மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவார், அவன் வந்து சொம்பில் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவான், அதை மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவான் அப்படிங்கிற மாதிரி பரப்பி விடுவாங்க. பார்த்தீங்களா. அதுதான் வேகமாக அப்படியே ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பரப்பி அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் கிணற்று தவளை போல அப்படிங்கிறது அறியாமை விஷயம், அதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல். சரிங்களா. அதாவது குரங்கு கையில் பூமாலை கிடச்சிது அப்படிம்பாங்களே, அதான் இங்கே சொல்கிறாங்க. தனது மகளை தவறானவரிடம் கொடுத்து கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி தான். அவன் கிளி மாதிரி என் மகன் இங்கே இருக்கவும் கிளி மாதிரி இருந்தாங்க பாரு, எப்படி இந்த பூனை கையில் கொடுத்தா கிளி என்ன பண்ணும், ரிக்கையை பிச்சு அப்படி எப்படின்னு ஆக்கிடுவோம்ல, அந்த மாதிரி தான் வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அப்படின்னா எதிர்பாராமல் விஷயம். சரிங்களா. எதிர்பாராமல் பணம் கேட்க சென்றவனுக்கே திடீரென்று உதவி கிடைத்தது. கும்பிட போன தெய்வம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி, அதாவது பணம் கேட்க போனேன் திடீர்னு அவனே வந்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தெய்வத்தை போய் பார்க்க போகிறோம், டேரெக்டாக வந்துச்சு. அப்போ அது வந்து எதிர்பாராமல் ஒரு விஷயம்தான். குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மறைத்தல், அவனது திறமை வந்து என்னது, ஒரு குடத்துக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே போட்டு அந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன், உலகத்தை நான் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப குடத்துக்குள்ளே, அதாவது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு அப்படிம்பாங்களா, அது ஒரு மறைச்சு வச்சுக்கிற மாதிரி தான். அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் இகழ்ச்சி, மறைத்தல் அப்படிங்கிறாங்க. குருடன் கண் பெற்றது போல், அதாவது குருடனுக்கு திடீர்னு கண் வந்து அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். சரிங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து குன்றை முட்டிய குருவி போல், அதாவது குருவி என்ன பண்ணிடுச்சு, பறந்துகிட்டே இருக்கும்போது அது எதிர்பாராமல் ஒரு மலையை வந்து இடிச்சுன்னா அது வேதனையை தானே தரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அது. அடுத்து குட்டி போட்ட பூனை போல் தவிப்பு, அதாவது குட்டி போட்ட பூனை என்ன பண்ணும், பூனை வந்து அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே தவிச்சு குட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தவிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு பால் கிடைக்குதா அது கிடைக்குதா. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப பசிக்கும். குழந்தையாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி, குட்டி போட்டோன்னே அது வந்து ரொம்ப பசிக்கும்ல. அப்போ அது என்ன பண்ணணும், அப்படியே திரிஞ்சிட்டே இருக்கும்ல, தவிக்கும்ல, தன்னோட குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அது நல்லா சாப்பிடணும்ல, அதான் அலையும், அதை சொல்கிறாங்க தவிக்கும் அப்படின்னு. அடுத்து குரங்கு கை பூமாலை போல் அப்படிங்கிறது நாசம். சரிங்களா. ஒரு பூமாலை கொடுத்தா குரங்கு என்ன பண்ணுவோம், எதையா கொடுத்தா பிச்சு நாசம் பண்ணிடும், அதுதான் சொல்கிறாங்க.
குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல், அதாவது குருடனும் செவிடும், சரி அவங்க ஒரு கூத்து நடக்குது, ஒரு நாடகம் நடக்குது, அங்கே நாடகம் நடக்கிறது, அவனுக்கு கண்ணு குருடு, அதை அவன் பார்த்தா அவனுக்கு எதுவுமே பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி அந்த நாடகத்தை இன்னொருத்தன் வந்து செவிடு என்ன பண்ணுறான், கேட்குறான், அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ அது ஒரு பயனின்மை தான். ஓகேங்களா? குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படிங்கிறது அந்த அறிவு. சரிங்களா? அந்த அறிவுரை வந்து என்னது, அந்த அவன் சொன்ன அறிவுரைங்கிறது எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா உதவியுது. இப்போ வந்து திருவண்ணாமலையோ ஏதோ ஒரு இடத்துல விளக்கு ஏற்றினா எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி. அடுத்து குளில் விழுந்த ஈ போல அப்படிங்கிறாங்க. ஈ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் விழுந்துருச்சு. சரிங்களா? ஏதோ ஒரு இதில் குளில் அப்படிங்கிறது ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு தண்ணியை வச்சுக்கோங்க, அந்த குளிர்ச்ச இதில் வந்து விழுந்துருச்சு. குழியில் விழுந்தோன்னே என்ன பண்ணும், ஈ அப்படியே ஏதாவது தவிக்கும், அந்த தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வந்து தவிக்கும்ல, சிக்கி தவிக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே அந்த மாதிரி கூலியில் விழுந்த எலி இது ஈ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல், அதாவது கொல்லன் போய் தெருவில் வந்து அவன் என்ன பண்ணுறான், ஊசி விற்கிறான். அவன் கொல்லன் என்ன பண்ணலாம், அழகாக வந்து நிறைய இரும்பு விஷயத்த அழகாக வந்து கற்றுக்கிட்டு எல்லாம் இது பண்ணலாம். அவன் ஊசி வச்சுட்டு இருந்தான், அது ஒரு அறியாமை செயல் தானே. கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல் பயம், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா கோல், இப்போ வந்து டீச்சர் வந்து ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோலை எடுத்துட்டாங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் கண்டதும் மாணவர்கள் கோலை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல் நடந்தனர். சரிங்களா? அப்படியே பயந்து அப்படியே டீச்சர் வந்து எடுத்துட்டாங்கன்னா அப்படியே பயந்து ஓடுவோம்ல, அதான் சொல்கிறாங்க. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல், மாறினா என்னது, அப்படியே அதிகம் தேன் மழை பொழியுது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருப்போம்ல, அதான் ஈஸி தான். சரிங்களா? ஒரு பரிசு கிடைச்சா அப்படியே மாறி மலை மாறி பொழியிறது இன்பம். சாயம் போன சேலை போல், அதாவது சேலை புது சேலை நல்லா இருக்கும், நம்ம வந்து ஒரு தடவை உடுத்திட்டு அடுத்து நம்ம தண்ணியில் வந்து துவைக்கும் போது சாயம் போயிடுச்சுன்னா அந்த சாயத்தோட கலர் என்ன போயிடும், கலர்ஃபுல்லாக போயிடும், அதுக்கு மதிப்பு வேல்யூவே இருக்காது. அதே மாதிரி தான். சரிங்களா? அது வந்து ஒரு மதிப்பு இல்லாத விஷயம், அழகே இருக்காது. சித்திரை பதுமை போல், பதுமை பெண்ணாலே பதுமை அப்படிம்பாங்களா, அது மாதிரி அழகு ஒரு விஷயம், அழகான விஷயம். சிதறிய முத்து போல், முத்து அப்படியே சிதறி போச்சுன்னா எல்லாமே வீணாயிரும். சரிங்களா? முத்தாக போயிடுச்சு அப்படின்றப்பாங்களா, அது மாதிரி. சிவபூஜையில் கரடி போல், அதாவது தேவையற்ற சிவபூஜைனா இப்போ நம்ம யாரையுமே கூப்பிட்ருக்கவே மாட்டோம், தேவையில்லாமல் அவங்க வந்துட்டு இவன் வேற வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கரடி மாதிரி தேவையற்ற வரவு. சரிங்களா? அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவாங்க. சிறகு இழந்த கொடுமை போல், அதாவது அங்கே கொடுமைன்னு இருக்குது, சிறகு இல்லாமல் அது கொடுமையான விஷயம்தான். சரிங்களா? இறகு. அதுக்கப்புறம் சீரிய நகம் போலனா, இப்போ வந்து நம்ம கோவத்தில் வந்து யாரையா பார்த்தா கோவத்தில் அப்படியே பரண்டி வச்சுருவோம், அந்த மாதிரி கோவம். சரிங்களா? அதுக்கப்புறம் சும்மா இருந்த சங்கை ஊதி கடுத்தது போல், அதாவது நம்ம தேவையில்லாமல் நம்மளால் போய்கிட்டு இருக்கும் போது எவனாவது ஒருத்தன் ஏதாச்சும் சொன்னால் அது வந்து ஒரு வேண்டாத வேலை தான், ஊதி ஏதாவது ஒன்று இழுத்துட்டு போயிடுவாங்க, அது ஒரு தேவையில்லாத விஷயந்தான். சூரியனை கண்ட பனி போல், அதாவது பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்தோன்னே என்ன பண்ணும், பனி அப்படியே மேகம்லாம் என்ன பண்ணும், விலகிரும். சரிங்களா? சூரியன் வந்தனும் அந்த மேகம் எல்லாம் அப்படியே விலகிரும்ல, அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? சூரியனை கண்ட பனி போல அப்படிங்கிறது விலகல், அதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி சோகத்தில் என்ன பண்ணிட்டா சோகம், அது ஒரு சோகமான விஷயந்தான். சரிங்களா? அடுத்து செவிடன் காதில் சங்கு ஊதியது போல், அது வந்து பயனும், செவிடன் காலில் என்ன சங்கு ஊதினாலும் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அடுத்து செல்லரித்த ஓலை போல வீண். சரிங்களா? ஓலை வந்து அது இது பண்ணுறது வந்து ரொம்ப வேஸ்ட், அதாவது முயற்சி, அவனோட முயற்சி எல்லாமே செல்லா காசாக போயிடுச்சு அப்படிங்கிறது. சேற்றின் முளைத்த செந்தாமரை போல், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்திலே சொல்லுவாங்க, அந்த மாதவியோடது கண்ணகியோட உவமையெல்லாம் வச்சு வர்ணனை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் அப்படிங்கிறது ஒரு உயர்வான தாமரை. பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அது வந்து தாமரை, இன்னும் இப்போ அந்த பூ எடுத்துட்டாலும் அது சேத்துல முளைச்சாலும் அந்த தாமரையை பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே அந்த தாமரைக்கான மதிப்பு வந்து அது சேத்துல தான் முளைக்குது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம், கோவிலில் வந்து நம்ம கோயிலில் சாமிக்கு போய் பூஜைக்கு வந்து அந்த தாமரை தான் நம்ம வச்சு அதை வந்து வழிபடுறோம். சரிங்களா? அதோட மதிப்பு என்றைக்குமே என்ன ஆகாது, குறையாது. சேத்துல முளைச்சது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதோட மதிப்பு என்றைக்குமே குறையல, அதான் சொல்கிறாங்க. அது என்றைக்குமே ஒரு உயர்வான விஷயம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? செந்தமிழும் சுவையும் போலங்கிறது ஒற்றுமை. சொன்னதை சொன்னதும் கிளிப்பிள்ளை, அதாவது கிளிப்பிள்ளை வந்து எப்படின்னா சொன்னதை அப்படியே கேட்கும், கிளிப்பிள்ளை அப்படியே பண்ணும். சரிங்களா? அது வந்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு என்ன சொல்கிறாங்க, சொன்னதை சொன்னதும் கிளிப்பிள்ளை போலனா அறிவின்மை. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை வந்து ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோன்னு ஆராய்ஞ்சே பார்க்காம அப்படியே சொல்கிறது. சரியா? சரியாக புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது. அதான். அடுத்து தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல் அப்படின்னா, தாலினா என்னது, இங்கே பாத்திரத்தை குறிக்குது. சரிங்களா? தயிரை கடையும் போது என்னது பாத்திரம் போச்சு, உடஞ்சிருச்சு, தயிர் பானை உடஞ்சிருச்சு அப்படின்னா வேதனை தான், அது ஒரு வேதனை.
அடுத்து தாயை கண்ட சேயை போல அப்படின்னா அதிக மகிழ்ச்சி. தாய்னா யார்? அம்மா. சேய்னா என்னது? குழந்தை. அப்போ அதை பார்த்தனே அம்மா வந்து அப்படியே குழந்தைய பார்த்தனே மகிழ்ச்சியாக இருப்பாங்கள்ல, அதான். தாமரை இலை தண்ணீர் போல், அதாவது தாமரையில் வந்து தண்ணியை நம்ம என்ன தான் ஊற்றினாலும் அது ஒட்டி ஒட்டி தான் அங்கங்கே இருக்கும், ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுல்ல, அது வந்து ஒரு பற்றின்மை தான். ஓகேங்களா? திருடனை தேள் கொட்டியது போல், சொல்ல முடியாத வேதனை. இப்போ வந்து திருடனை வந்து எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், தேள் கொட்டிடுச்சுன்னா அவன் மறைஞ்சு அதை வந்து கத்த முடியாது, அப்போ வேதனை தான். சரிங்களா? பணம் திருடு போகும்போது அப்படியே தேள் கொட்டிட்டா அவன் அமைதியாக தான் இருப்பான். தெருநாய் போல், இப்போ பார்த்திங்கன்னா நாய் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்குமா, தெருவில் நாய் அப்படியே சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல படுக்கவே படுக்காது, தூங்காது, அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், யாரடா கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு அலைச்சல். சரிங்களா? அடுத்து தோன்றி மறையும் வானவில் போல. வானவில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்திங்கன்னா வானவில் எப்பயுமேவா இருக்கும்? இருக்காது, அது வந்து நிலையானது கிடையாது, அது வந்து மறைஞ்சு போயிடும், உடனே மறைஞ்சிரும், லைட்டாக வரும் அப்படியே வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும், அது அந்த மாதிரி தான் நிலையாமை. நிலையாமைனா நிலை இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல். இப்போ கிணத்துல பார்த்திங்கன்னா தோண்ட தோண்ட என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா நீர் வந்து தோண்ட தோண்ட பெருகிக்கிட்டே வரும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து தோண்ட தோண்ட நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அறிவு எப்படி இருக்கணும், தோண்ட தோண்ட அறிவு பெருகிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு படித்தாச்சு இவ்வளோ தான் போதும் அப்படின்னு விட்டுறக்கூடாது, ஒரு கிணறு மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். இவ்வளோ டிஎன்பிசிக்கு படிக்கணும் அப்படின்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்து நம்ம நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதான் கண்டதை படி பண்டிதர் ஆவார் சும்மாவா சொன்னாங்க, அந்த மாதிரி தான் பெருக்கிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நகமும் சதையும் போலங்கிறது இணை தெரியாமை. அடுத்து நத்தைக்குள் முத்து போல், நத்தைக்குள்ளே வந்து முத்து இருந்துச்சுன்னா அது ஒரு மேன்மையான விஷயம்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அறுத்த வில் போல அப்படிங்கிறது பயனற்றது. சரிங்களா? அப்போ அந்த வில்லு வந்து பார்த்திங்கன்னா அவன் முயற்சி நான் அறுத்த வில் போல் சாத்தியம் இல்லை, அந்த வில்லு வந்து என்ன ஆயிடுச்சு, அது அறுந்து போச்சுன்னா அதனால் எதுவும் பயனுமே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாய் பெற்ற தெங்கம்பழம் போல். இப்போ பார்த்திங்கன்னா தெங்கம்பழம்னா தேங்கான்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நாய் கையில் வந்து ஒரு இது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு குரங்கு கையில் ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படியாவது அதை வந்து பிரித்து மேய்ஞ்சி அதை வந்து சாப்பிட்ரும். ஆனால் நாய் கையில் ஏதாவது ஒன்று கிடச்சின்னு வச்சுக்கோங்க, அது உருட்டிக்கிட்டே போகும், ரோட்டில் அப்படியே உருட்டிக்கிட்டே போகும், தேங்காய் வச்சுக்கிட்டு தேங்காய் உருட்டிக்கிட்டே போகும்ல, அதனால எதுவும் பயன் இல்லை, அப்போ பயனின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அவுட் சோர்ஸில் வந்து 75 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லி இதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து டேரக்ட் கொஸ்டினே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் கொஸ்டின்ஸ் அடித்து பாருங்கள், உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கொஸ்டின் வந்து ஒரு தடவை அடித்து பார்த்துட்டு விட்டுறாதீங்க, புரியலைன்னா 2 தடவை ஒரு தடவை அடித்து பாருங்கள். எப்படி கொஸ்டின் அடித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண, எப்படி ஒரு 50 கொஸ்டின் அடித்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். சரிங்களா? டெய்லி ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. சரிங்களா? டெய்லி வந்து கூடவே வாங்க, அதுக்கப்புறம் அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.